எல்லாருக்கும் வணக்கங்க. கேளுங்கள் தரப்படும் 26வது வீடியோ நான் போடுறேன். நான் இந்த 25வது வீடியோ பார்த்தீங்கன்னா வெறும் 2 பேர் தான். அது நான் ஃபோனில் பார்த்தது, என் டிவியில் பார்த்தது. இது 2 பேர் தான், வேறு யாருமே பார்க்குறதில்ல. அப்புறம் எங்கே போய் நீங்கள் கேட்க போகிறீங்க? நான் எங்கே தர்றது இல்லைங்களா? சரி, நன்றி. நம்ம சேனலோட முக்கிய நோக்கமே என்னென்னா, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில் வந்து வறுமை இருக்கக்கூடாது. வறுமை ஒழிக்கிறது இந்த சேனலை தொடங்கியிருக்கிறோம். அதுக்கு ஆண்டவர் வந்து நமக்கு திரும்ப செய்வார். அதே மாதிரி வருங்காலத்தில் வறுமை வராமல் இருக்கிறதுக்கு வாலிப பசங்க தன்னுடைய சம்பளத்தில் வந்து ஒரு 10% எடுத்து வச்சுங்க. முதுமை காலத்தில் உங்களுக்கு அது பயன்படும், வறுமையிலேருந்து உங்களை மீட்பு எடுக்கும். அப்புறம் எல்லாருமே வந்து நம்ம வந்து எப்படி மற்றவர்கள் வந்து நம்மளை எப்படி நேசிக்கணும், நம்மள்ட்ட எப்படி அன்பு கூடணும், நம்மள்ட்ட எப்படி இரக்கம் செய்யணும் நம்ம எதிர்பார்க்குறோமோ, அதே மாதிரி நம்மளும் மற்றவர்கிட்ட செலுத்தணும். உணவு உடை இருப்பிடம் வந்து நம்ம தர முடியாது. உணவு உடை தரலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏழைக்கு உதவி செய்யலாம். அந்த உதவிகள் எல்லோரும் பண்ணுங்கள். நன்றி. இப்போது சங்கீதம் 32 பார்த்தீங்கன்னா, பாக்கியமானலாம் யாருன்னு சொல்லிக்கிறாங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதையினாலே என் எலும்புகள் உழந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாக இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீதிலை கர்த்தருக்கு அறிக்கிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்படி மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. பக்தி உள்ளவனை வந்து ஜலப்பிரவாகம் வந்தாலும் அணுகாதாமா. நீர் எனக்கு மறுவிடமாக இருக்கிறது. என்னை நீர் இக்கடிக்கு விலகி காத்து ரச்சனைய பால்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குறையைப் போலவும் கோவேறு கலையைப் போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. துன்மார்க்கருக்கு வந்து அநேக வேதனை உண்டாமா. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பிகளுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவனுக்கு எந்த ஆபத்தும் வராது. நீதிமான்களே, கர்த்தருக்குள்ளும் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்தம் விளக்குங்கள் அப்படின்னு சங்கீதம் 34 சொல்லியிருக்குது. நம்ம வேத வசனத்தை எப்படி நடந்தோம்னா, தினமும் வேத வசனத்தை வாசிச்சுட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனை வராது. நம்ம குடும்பம் செழிப்பாக இருக்கும். நம்ம குடும்பம் செழிப்பாக இருந்துச்சுன்னா நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம் இல்லைங்களா? அதனால் முதல்ல வந்து நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த முதல் வட்டம் இருக்குது பார்த்தீங்களா, கல் போட்டு முதல் வட்டம், அந்த முதல் வட்டம் தான் நம்ம. அது நம்ம சரியாக இருந்துட்டோம்னா மற்ற எல்லாருக்கும் உதவி செய்யலாம். எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கள். நன்றி. இரவு வணக்கம்.